ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 22/12/2025 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 275. இன்றைக்கி ரிசல்ட்டு 275. இதில் நமக்கு ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 1, 3, 6, 7ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 7ஆம் நம்பரு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பாருங்கள். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னா 27 ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? 27 ஏபியில் பாஸ். திருடிஜிட்டு பாருங்கள். திருடிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து கொடுத்துருந்தது 712 கொடுத்துருந்தேன். ஆனால் இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 275. அந்த ஒன்றுக்கு பதிலாக ஒரு 5 போட்டிருந்தா, ஒரு பாக்ஸ் போட்டிருந்தா ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான். ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. பாக்ஸ் போட்டிருந்தா ஒரு நல்ல ஒரு வின்னிங். ஆனால் இப்போ 5க்கு பதிலாக 1 வந்ததுனால எல்லாமே கொள்ளுபடி ஆகிப்போச்சு. ஓகேங்களா? சரி வாங்க இப்போ நாளைக்கு உண்டான கேசிங்க பார்க்கலாம். கேரளா லாட்ரி 23/12/2025 ஸ்ரீசக்தி 499 உண்டான கெஸிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவாக பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவாக பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 2, 3, 8, 9 இதுதான் நாளைக்கு உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்தது, மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. ஓகேங்களா? அதுவும் அளவாக போட்டுக்குங்க. வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னா 95, 59, 58, 85, 98, 89, 21, 12, 13, 31, 23, 32, 20, 02, 06, 60, 26, 62, 93, 39, 83, 38, 84, 48, 43, 34, 63, 36 இதுதான் நாளைக்கு உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெஸிங். இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். அதை அளவாக போட்டுக்குங்க. நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். சப்போஸ் கோடு போட்டதில் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை கோடு போடாததில் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு உங்கள் கெஸிங்க்கு எது மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க. எனக்கு வந்த கெஸிங் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுக்குங்க. வாங்க இப்போ திருடிச்சிட்டு பார்க்கலாம். திருடிச்சிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 900 நான் ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். 958, 213, 206, 893, 843, 623. ஓகேங்களா? இதுதான் நாளைக்கு உண்டான திருடிஜிட்டு உண்டான கெஸிங்கு. திருடிஜிட்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அதை பிரித்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். 6 நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் 3 நம்பர் கோடு போட்டு காமிச்சிருக்கேன், 3 நம்பர் கோடு போடல. ஓகேங்களா? அதாவது கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம். எனக்கு வந்து கெஸிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். கம்மியாக போடணும்னு நினைக்கிறவங்க ஒன்று கோடு போட்டதில் எடுத்துக்கலாம், இல்லை கோடு போடாததில் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கெஸிங்க்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸில் வந்துன்னா பாக்ஸில் போடுறாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? ஆக மொத்தத்தில் அளவாக போட்டுக்குங்க. இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.